ஆனால் அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சிகப்பு அவலையும் செய்யல, ஒயிட் அவலையும் செய்யல. இன்றைக்கி நான் ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். இது கெட்டி அவல் எடுத்துக்கங்க. லேஸ் அவல் வேண்டாம். லேஸ் அவல் வந்து ஒரு டைம் நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணும்போதே நொதன்னு போயிடும். தாளிக்கிறப்ப குலைவாயிரும். நம்ம தாளிக்கிறதுக்கு எப்பவுமே கெட்டி அவல் எடுத்துட்டிங்கன்னா தான் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் புழிஞ்சு வச்சுருங்க. அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா ஊறிடும். இப்போ வடச்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் நடக்கடலை சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். 2 பல்லு பூண்டு பொடியை கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 குடமிளகாய், 1 கேரட்டு, கொஞ்சமாக குரோசன் பட்டாணி இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்து தேவையில்லை. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே வதக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு வதக்குனிங்கன்னா காயும் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திங்க. சேர்த்து மஞ்சத்தூள் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போனோடனே நம்ம ஊற வச்ச அவல் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் கெட்டி அவல்காட்டி இது உதிரி உதிரியாகவே இருக்குது, குலைவாகாமல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் அவளுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான அவல் உப்புமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நைட் டின்னராகவும் சாப்பிட்லாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.